Hi, hello, வணக்கம், welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட ஸ்கின்னை எப்படி க்ளீன் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட் ஃபேஸ் க்ளீனப் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஸ்கின்ல அழுக்கு சேரதான், அதாவது நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட் இருக்குது, எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல அழுக்கு சேர்றதுனால தான் வருது. நம்ம வந்து மேலே மட்டும் மேலோட்டமா ஸ்கின்னை க்ளீன் பண்ண பத்தாதனால டீப்பா நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவைனாவது நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணாதான் ஸ்கின் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் கிளென்சிங் வந்து பண்ண போகிறோம். காய்ச்சாத பால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஷீட் மாஸ்க் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு 10 பீஸ் 15 பீஸ்லாம் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த பாலில் டிப் பண்ணி நம்ம எடுத்துருக்க அந்த ஒரு 3 ஸ்பூன் பால் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அந்த ஷீட் மாஸ்கில் வந்துடும். இதை வந்து ஃபேஸில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்மளால் நல்ல ஒரு டீப் க்ளீன் வந்து பண்ண முடியாது. அதனால ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணி இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் பேட் வச்சு எக்ஸஸாக இருக்க பால் எல்லாமே இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நம்மள ஸ்கின்னில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் நல்லாவே இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் வச்சு எக்ஸஸாக இருக்க அந்த பால் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க. ஸ்டெப் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். நல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ் வாஷ். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வாவோட விட்டமின் சி ஃபோமிங் கிளென்சர் தான். இது வந்து இந்த ஃபோம் எடுத்துகிட்டு அது மாதிரி ஸ்க்ரப்பிங் வேணுங்கிறதுனால அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலிக்கான் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நல்லா வந்து நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம உதட்டுக்கு கீழே அது மாதிரி லிப்ஸ்லையும் மூக்கில் மேல் பக்கமாக பார்த்து அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இன்னமுமே அந்த ஃபோமிங் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள். நான் வந்து கழுத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நல்லாவே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கண்டிப்பாக வந்து கழுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய டைம் வந்து இப்படி தான் பண்ணிடுவேனா. அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி ஃபேஸை காமிக்கிறது ஸ்டீம் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும், போஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும். ஸோ டீப்பாக போஸ் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுறேன். கண்ணை மூடிக்கணும் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது கண்டிப்பாக. அடுத்து ஒரு 1 மினிட் அந்த மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சாஃப்ட் கிளாத் வச்சு வார்ம் வாட்டரை டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா அழுத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா இன்னமுமே போஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஓப்பன் ஆக நல்லாயிருக்கும். நம்ம பிளாக் கட்ஸு நிறைய பேருக்கு அந்த பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் நம்மளுக்கு போகாது. ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது செம்ம ரிசல்ட் இருக்கும். வாரம் நம்ம பண்ணுறது அவ்வளோ நல்லது. பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராகவும் க்ளோவாகவும் இருக்கும். பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ண போகிறோம். போஸ்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த டைமில் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீனிங் வந்து கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஃபேஸில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நேச்சுரல் கிளென்சர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் எப்போதுமே முல்தானி மெட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரல் கிளென்சர் இது. பொறியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டுமே இதை விட்டால் போதும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம்.
போஸை ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். பெஸ்ட்டு ஸ்க்ரப்பு அரிசி மாவு தான். அதை விட ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பு உண்மையாகவே இருக்க முடியாது. அரிசி மாவு ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மூக்கிலெல்லாம் ஸ்க்ரப் பண்ணும்போது மேல் நோக்கி பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நல்லா ஒரு கிளென்ஸ் பண்ணியிருக்கோம், போஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லாவே மூக்கில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுனால அந்த போஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன்லேயே இருக்கும்போது நல்ல ஒரு டீப் க்ளீனிங் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்குமே வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் என்னோடய ஸ்கின்னில். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்து நோஸில் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்குன்னே இருக்கும் சின்ன ஒரு கம்பி மாதிரி. அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும், இல்லைனா இந்த ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட அந்த காம்பை வச்சு இப்படி எடுத்துக்கலாம். மெதுவாக தான் பண்ணணும் அப்படி எடுக்கும்போது. நான் இந்த மாதிரிலாம் கண்டினியூவாக பண்ணுறதுனால எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஸ்டெப் வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸே எனக்கு வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து யூஸ் பண்ண போகிறது பீல் ஆஃப் மாஸ்க்கு. பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கின்னில் போஸ் ஓப்பனில் இருக்கும்போது அந்த போஸில் இருக்க அழுக்கு, அது மாதிரி பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இழுத்துட்டு வரும். ஸோ பீல் ஆஃப் மாஸ்க்கு ரொம்பவே மஸ்ட் நம்மளோட க்ளீனப் ப்ரோட்டீனில். வீக்லி ஒன்ஸ்னாவது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் எப்போதுமே சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாவோடது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற சார்கோல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும், ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். பட் வந்து வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவேராவோட பீல் ஆஃப் மாஸ்க்கு வாவோடது தான். வா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நல்லாவே செட் ஆகிடுச்சு. அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு ஜெல் மாதிரி நல்லா இருக்கும் இது. நம்ம எப்போவுமே பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கீழ் பக்கமாக அப்ளை பண்ணணும். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணணும். அதுக்குன்னு ஸ்பூன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பூனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் கையில் தான் அப்ளை பண்ணுவேன் எப்போவுமே. அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. ஜஸ்ட் வந்து நம்ம பீல் பண்ணுற அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா பீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கையை வந்து சின்னதாக வச்சுக்கணும். டக்கு டக்குன்னு இழுக்கக்கூடாது பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது. கையை சின்னதாக வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எடுக்கும்போது நம்ம மூக்கில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுத்துகிட்டு வரும். மேல் பக்கமாக தான் பீல் ஆஃப் மாஸ்க்கை உரிக்கணும். அப்போ தான் வந்து போஸில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். கீழ்ப்பக்கமும் உரிச்சிங்கன்னா அழுக்கு எடுப்படாது. ஸோ அதுதான் மஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில். அது பண்ணுங்கள். கீழ்ப்பக்கமாக போடுறோம், மேல் பக்கமாக உரிக்கிறோம். ஃபைனலாக நம்ம ஸ்கின்னில் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டோனராக நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து அந்த எலாஸ்டிசிட்டி வந்து கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இது பண்ணும்போது போஸும் க்ளோஸ் ஆகும், நம்மளோட எலாஸ்டிசிட்டியும் நல்லா டைட்டான இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவ்வளவும் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ணும்போது. அடுத்து வந்து ஒரு டவல் வச்சு ஒத்தி எடுத்துருங்க. போஸ்லாம் ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் ஆகட்டும். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ரோஸ் வாட்டர். இது அர்பன் பொட்டானிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்னதாக தட்டி விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஸ்டெப்பு. கம்ப்ளீட்டாக போஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னில் அழுக்கே சேராது. ஸோ நம்மளோட ஸ்கின்னில் பிளாக் மார்க்ஸு, பிக்மெண்டேஷன், டேனு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் எப்போதுமே நம்ம கிளியராகவும் க்ளோவாகவும் ஸ்கின் லைட்டனிங் நல்ல ஒரு ஒயிட்டனிங்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு பை பாய். தேங்க்யூ.